டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். மாங்காய் ஊறுகான்னு சொன்னாலே நாக்கில் எச்சில் ஊறாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம ஊர்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊறுகாய் ஊட்டும் அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான பாரம்பரியமான மாங்காய் ஊறுகாயை அந்த சுவை மாறாமல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காய் கட் பண்ணதுலேருந்து கடைசியாக கிண்டி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்துருக்குறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் அதே முறையில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான ஊறுகாய் கிடைக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் மாங்காய் ஊறுகாய் பர்ஃபெக்டாக மாங்காய் ஊறுகாய் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி மாங்காய் ஒரு 3 மாங்காய், இது 3 மாங்காய் 1 கிலோ, 1 கிலோ மாங்காய் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம கழுவிட்டோம். நல்லா கழுவிட்டு நல்லா காட்டன் துணியை வச்சு நல்லா சுத்தமாக துடைச்சிருங்க. இப்போ நம்ம மாங்காய் எடுத்துருக்கிறது நம்ம ஏரியா பக்கம் கல்லாமம்பாங்க, கிளிமுக்கு மாங்காய் அப்படிம்பாங்க. உங்கள் பகுதியில் எப்படி பேர் வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தண்ணியை நல்லா துடைச்சிட்டு கழுவிட்டு நல்லா தண்ணியை துடைச்சிட்டு இப்போ நம்ம பீஸ் பீஸாக வெட்டிக்க போகிறோம். இது ரொம்பவும் புளிப்பாக இருக்காது, லைட்டான புளிப்பில் இருக்கும். அதனால் இது ஊறுகாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஊறுகாய் மாங்காய் எதுனாலும் எடுத்துக்கலாம். உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய ஊறுகாய் மாங்காய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் நல்ல ஃபேமஸான மாங்காய் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். சீசனில் ராஜபாளையம்னா மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். சப்பட்டை பழம், பஞ்சவர்ணம், இது மாதிரி வெரைட்டிஸாக நிறையா கிடைக்கும் சீசனில். இங்கே நல்லா சேல்ஸ் நல்லா நடக்கும். இப்போ நம்ம போடக்கூடிய ஊறுகாய் ஸ்டாக் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் போட போகிறோம். அதுக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பீஸுகளாகவே வெட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும் ஒவ்வொரு பீஸும். எல்லா மாங்காவையும், அதாவது 1 கிலோ மாங்காவையும் நீங்கள் இந்த மாதிரி பீஸாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி துண்டு துண்டுகளாக வெட்டி நம்ம தனியாக அந்த மாதிரி பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாங்காய் நல்லா வெட்டியாச்சு. நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலில் இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக வெட்டி அருமையாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு சின்ன கலவை ஒன்று போடணும். அதுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனு, தூளுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. நான் இப்போ 1 சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு தூளுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த உப்பும் மஞ்சள் தூளும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி தயார் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த பாத்திரத்தை சின்ன ஒரு வடைச்சட்டி இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதில் அடுப்பில் வச்சு சூடான உடனே இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தனிக்கடுகு எடுத்துருக்கோம். தனிக்கடுகு எடுத்து நல்லா பொரிய விடணும். கடுகை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூனு வெந்தயம், 1 டீஸ்பூனு சீரகம். இப்போ 3ஐயுமே லோ ஃப்ளேமில் வச்சு கருகாத அளவுக்கு நல்லா பொறுபொருன்னு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கிறணும். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு படப்படம்னு வெடிச்சு வரும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தனியாக ஒரு தட்டில் தட்டி வச்சுட்டு ஆறுன பிறகு நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும், நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு முழுக்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 150 ml நல்லெண்ணெய். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் சூடானோடனே ஒரே 1 டீஸ்பூனு தனிக்கடுகு அப்படியே உள்ள எண்ணெயில் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும், வெடித்து வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இங்கே ஒரு 15 பல்லு பூண்டு நல்லா 2 கீறி வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு மீடியமாக ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும், அந்த வெள்ளைப்பூடோட ஃப்ளேவரு. பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக அந்த அளவுக்கு லேசாக ப்ரௌன் ஆகி வதங்கி வந்த உடனே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நல்லா சூடான எண்ணெயிலே காரத்துக்கு ஒரு 50 கிராம் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 50 கிராம் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது உடனே சாப்பிட்றதா இருந்தால் காரம் தூக்கலாக தெரியும். ஊறும்போது தான் நமக்கு அந்த காரம் கரெக்டாக வரும். போட்டு அந்த சூடான எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துருங்க.
ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டோம்னா அப்புறம் மிளகாத்தூளே நமக்கு ஒரு மாதிரி கருகல் மாதிரி ஆயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்ல சூட்லேயே நம்ம உள்ளே போட்டுடலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அந்த சூடான அந்த எண்ணெயிலையும் வத்தப்பொடி போட்டு பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ அப்படியே எடுத்து தாளித்து வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வத்தல் பொடி எல்லாத்தையுமே நம்ம அந்த உப்பு இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல, மஞ்சள் பொடி போட்டு கலந்துருக்கிறதுல அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நம்ம அந்த சூடான எண்ணெய் தாளிப்பை உள்ளே ஊற்றி மாங்காயில் நல்லா கலந்து விட்ருங்க. மாங்காய் துண்டுகளில் எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம தாளிப்பை போட்டு மாங்காய் துண்டுகளில் போட்டு நல்லா இந்த மாதிரி செவ நல்லா கலந்து விட்டுட்டு, ஏற்கனவே நம்ம கடுகு சீரகம் அந்த வெந்தயம் ஆற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கடைசியாக இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்குறோம். அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே உள்ளே சேர்த்து ஊற்றி நம்ம இதை எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த லெமன் ஜூஸ் ஊற்றி கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் ஊறுகாய் தயாராகிருச்சு. இந்த ஊறுகாய் ஊற தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு ஊறுகாய் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.